இன்னைக்கு எப்படியாவது சமாதானப்படுத்தி சந்தியாவை நம்ம கூட பேச வச்சிடணும். அவ பேசாம ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. என்னடி பூமாரி, என்ன யோசிக்கிற? உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு யோசிக்கிறியா? சும்மாவே இருக்க மாட்டியாடி, ஏதாவது ஒண்ணு கலாய்ச்சிக்கிட்டே இருப்பியா? நான் சொன்னேன் அது என் பாய் ஃப்ரெண்டுன்னு. சும்மா பேசுற கூப்பிட்டா பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களா? பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எங்க எல்லாத்த முன்னாடியும் பேசிக்க வேண்டியதானே, எதுக்கு தனியா கூப்பிட்டு பேசணும்? இப்ப கூட நீ தனியா நின்னு அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீன்னு எங்க முன்னதுக்கு டவுட்டா இருக்கு. இருக்கும்டி இருக்கும். சரி சரி, கலாய்ச்ச வரைக்கும் போதும், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அட நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தீங்கன்னா அவளுக்கு வந்து உண்மை வாங்கிருக்கலாம். சோனி, ஏன் சோனி இப்படி பண்ற? அது நீ வேற ஏண்டி எவ்வளவு நேரம் கலாய்ச்சினாலும் அவ சொல்ல மாட்டாடி. அது பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு வந்து நானும் நினைக்கிறேன். அப்படி இருந்தா சந்தியாக்கு தெரிஞ்சிருக்கும்ல, கலாய்ச்சிருப்பாள்ல. என்னமோ சொல்ற. சரி சரி, இங்க நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போலாம், ஓகேவா? ஓகே. இப்போ மாதிரி வா செல்ஃபி எடுத்துட்டு போலாம். ஏன் அங்க நிக்கிற? இப்ப எடுடி. இப்ப உள்ள போலாமா? போலாண்டி. நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. ஏய் இங்க ஒரு போட்டோ எடுக்கலாம்டி. சரி எடுக்கலாம். அதுல 4 பேர் கவர் ஆகுமான்னு தெரியலடி, ஏன்னா பின்னாடி இருக்க அந்த ஸ்டாச்சு தெரியாது. பூமாரி சந்தியா நீங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. சரி ஓகே. கலை நீயும் கொஞ்சம் முன்னாடி வாடி, அப்பதாண்டி கவர் ஆகும். ஓகேடி. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. லேக்க சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா? வீட்டுக்கு கிளம்புறதுலயே இருக்க, ஃபேஸையும் டல்லாவே வச்சுக்கிற, ஏன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஜாலியா தான் இருக்கேன், உங்களுக்கு பாக்குறதுதான் அப்படி தெரியுது. சரி சுத்தி பார்த்துட்டு போலாம். போகும்போதே என்ன டிராப் பண்ணிடுடி வீட்டுல. இல்லடி நான் ஹாஸ்பிட்டல் போலான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலா? யாருக்கு என்னாச்சு? இந்த சரண் இருக்கான்லடி, இன்னைக்கு யாரு கூடயோ சண்டை போட்டு அடிதடி ஆகி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அது வேற கேஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல. நானும் ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்டேன், அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கள. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதை வேற வெளியும் சொல்ல முடியல, ஏன்னா சந்தியா வேற இருக்கா. சந்தியாக்கு தெரிஞ்சுன்னா அவன் வேற இன்னும் ப்ரப்போஸ் கூட முழுசா பண்ணலன்னு நினைக்கிறேன். சும்மா சைட் மட்டும் தான் அடிக்கிறான். அவனை லவ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இவள்கிட்ட சொன்னா அவன் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் இவளுக்கு வந்துரும்ல. அதனாலதான் நான் காலையில இருந்து எதுவுமே சொல்லலை. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சரிடி, அவன் எனக்கும் தானே ஃப்ரெண்டு, வா 2 பேரும் போய் பார்த்துட்டு போலாம் சாயந்தரம், ஓகேவா? ஓகேடி. மறுபடியும் அழுகுறாதடி, அவ வேற இருக்கு, அவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்ப? சரி. என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, வரீங்களா இல்லையா? பாய் ஃப்ரெண்ட பத்தி தான் பூமாரி. இவ ஒருத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி வாங்க போலாம். அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே, ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை. ஆமா ஆமா, அதனாலதான் சொன்னேன் கப்பலா வந்தா சூப்பரா இருக்கும். நீ பாய் ஃப்ரெண்டோட வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிருக்கலான்னு. ஏண்டி நீ, எனக்கு புரியல. என்ன காலையில இருந்து இதையவே பேசிட்டு இருக்க? நான் டென்ஷனா இருக்கு முன்னாடி அமைதியா இருக்கும். கலை கலை இன்னைக்கு ஃபுல்லா உன்னை ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டா பூமாரி. நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அவ கலாய்க்கிறதுக்கு நான் தானே கிடைச்சனாடி, நானே சிவனின்னு இருக்கேன். சரி சரி, கொஞ்ச நேரம் சந்தியா வச்சு கலாய்க்கலாமா? கலை சரிடி. என்னிடம் வராதீர்கள் மக்களே, தயவு செய்து என்னிடம் மட்டும் வராதீர்கள். ஆல்ரெடி என் வாழ்க்கை 360 டிகிரியிலும் அடித்து துவைக்கிறது. இதுல நீங்க வேற என்னை கலாய்க்கிறதுக்கு வேற வரீங்களா? காலையில இருந்து நீ என்னை தானே கலாய்ச்சிட்டு இருந்த, இப்ப கொஞ்ச நேரம் நீ கலாய் வாங்க. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடையச் செய்.
சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. தென்றல் என்னை தீண்டினான், சேலை தீண்டும் ஞாபகம். சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம். வெள்ளி ஓடை பேசினார், சொன்ன வார்த்தை ஞாபகம். தேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம். இங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி இடம்லாம் நல்லா இருக்குல்ல. குழந்தைகளை சமாளிக்கவே முடியலன்னு சொல்றவங்க இங்க கூட்டிட்டு வந்து ஜாலியா விளையாடுவல. அவங்களும் நல்ல வியூ இருக்குல்ல. அவங்களும் ஒரு நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாண்டி, ஆனா நைட்டு வந்தோம்னு வச்சுக்குவேன், ஃபுல்லா கடை இருக்கும். செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு, லைட்லாம் போட்டு. பட் ஃபுல்லா கடை இருக்கும். எல்லா கடைகளும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா வாங்கி தர சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நைட்டு தான், ஈவினிங் ஒரு 6 o'clock மேல வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஆமாண்டி, நம்மலாம் ஒரு நாள் நைட்டு வரலாம் சரியா? ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்காட்டு வீட்டுக்கு போற மாதிரி வரலாம். ஓகேடி. ஆமாண்டி, நம்மளே குழந்தைகளா மாறிடலாம் போல. நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. எனக்கு ஜாலியா விளையாடலாம் போல் இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். உனக்கு குழந்தை பெற்றுக்கிற வயசாச்சு, நீ குழந்தையா மாறுறியா? எனக்கு அப்படி என்னடி வயசாச்சு? நான் இப்பதாண்டி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். சரி சரி விடு கலை, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன குழந்தைதான். இங்க கூட்டிட்டு வா, ஜாலியா விளையாண்டுட்டு போ. ஆமா ஆமா, நீயும் வரணும் உன் குழந்தைய கூட்டிட்டு, சரியா? எனக்கெல்லாம் லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்குப்பா, அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். அப்ப நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ தான் ரொம்ப ஆர்வமா இருக்கியேடி. அட ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன, சும்மா இருங்கடி. சரிடி, போலாமா? இங்க காலேஜுக்கா? ஏய் நீ வேற ஏடி, வேற எங்கேயாவது போலாமா? போதும்டி, வேற எங்கேயாவது போய் வீட்டுல மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான். நான் இன்னைக்கு காலேஜ் வரலடி. நான் வெளியே வந்து ஜாலியா இருக்கலாம்னு பழகிட்டேன். அதுவே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ மறுபடியும் காலேஜ் கூப்பிட்டா போடினால வரல. சரிடி, வீட்டுக்காவது போகலாம். நான் எங்க வீட்டுல போயிட்டு ஆஃப்டர்நூனோட காலேஜ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்குவேன். சரி, வீட்டுக்கு வேணா போலாம். ஏய் இருங்கடி, நான் என்னோட யூடியூப் பிளாக்ஸுக்கு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் அங்க சிம்பான்சி மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுகிட்ட போய் போட்டோ எடுத்துக்கலாம், சரியா? சரி. வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே. முன்னோடுதான் முத்தங்களா சொல் சொல். உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேலை. துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றது, உயிர் வலிக்கின்றது. அப்படியே ரியலா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமா சோனி, உன்ன மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல, அது பூமாரி மாதிரி தான் இருக்கு. ஏன் சந்தியா? ஆமாண்டி. சந்தியா சரி கலை, நான் இங்கேயே அப்படியே காந்தி பார்க்லயே நானும் பூமாரியும் போய் நின்னோம்னா 1C வரும். அதுலயே நாங்க போய்க்குவோம் சிங்கநல்லூர் வரைக்கும். அப்படியா? சரி, நானும் சோனியும் ஸ்கூட்டியில போலான்ட்டு இருக்கோம். ஏன் சோனி, நீ வண்டி கொண்டு வந்திருக்க தானே? ஆமாண்டி, அது வந்துட்டு நான் காலேஜ் பக்கத்துல இருக்க இதுல விட்டுருக்கேன், ஸ்டாண்ட்ல விட்டுருக்கேன். அங்க போகணுமே. அடப்பைத்தியக்காரி, வரும்போது அதை எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. வீணா நடந்து வர்றோம். இது நான் என்னடி கண்டேன்? நான் வந்து சாப்பிட்டு அப்படியே காலேஜ் போற மாதிரி நினைச்சேன். நீ தான் சாப்பிட்டு பார்க் போலாங்கிற, இப்போ காலேஜே போக வேண்டாங்கிற. இன்னைக்கு காலேஜ் கட்டடிச்சதுக்கு காரணமே நீ தாண்டி.
சரி சரி வா நம்ம போய் எடுத்துட்டு போலாம். நாங்க போயிட்டு வரோம்டி. நாங்க அந்த ஆர்எஸ்புரம் போய் நின்னாதான் எங்களுக்கு பஸ் இருக்கும். நீங்க இங்கேயே நின்று ஏறிக்குவீங்கல்ல, அதனால போய்க்கோங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரிடி. சோனிகிட்ட கேட்டு எப்படியாவது சரணோட நம்பர் வாங்கணும். அப்பதான் இன்னைக்கு நைட்டாவது பேச முடியும். எப்படியாவது இன்னைக்கு சந்தியா கிட்ட பேசிடணும். பஸ் ஸ்டாண்ட்லயாவது சொல்லி புரிய வச்சிடணும். சரிடி நாங்க கிளம்புறோம். கிளம்புறீங்களா? அட யாரடி நீ? இவ்வளவு நேரம் போ நீ தான் சொல்லிட்டு இருந்த. நானும் போகணும், நான் வீட்டுக்கு போகணும்னு. இப்ப கிளம்புறீங்களான்னு கேக்குறேன். அது இல்ல சோனி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சந்தியா? சோனி, நான் கேட்டா கலாய்க்க கூடாது. கலாய்க்கிற அளவுக்கு மேடம் என்ன கேட்க போறீங்க? அது வந்து சோனி, எனக்கு சரணோட நம்பர் வேணும். நம்ம இப்ப சரணம் பக்கம் தான் போறோம். இன்னைக்குன்னு பார்த்து நம்பர் கேட்கிறாளே, இவளை வச்சுட்டு என்ன பண்றது? இன்னைக்கு அந்த பைத்தியகாரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். போன் எடுப்பானா எடுக்க மாட்டானான்னு தெரியல. சோனி, என்ன யோசிக்கிற? எனக்குலாம் அவன் நம்பர் தரமாட்டியா? நான் அப்படி நினைக்கலடி. நான் தரேன். நான் உனக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்றேன், ஓகேவா? ஓகே. ஏன் அவங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? அப்படியெல்லாம் இல்லடி, ஆனாலும் எதுக்கும் கேட்டுக்கிறனே. சரிடி. சரி நாங்க போயிட்டு வரோம். கலை வா போலாம். நீ தந்த ஒற்றை கடிதம் 1000 முறை நான் படிப்பேனே, உனக்காக 1000 கடிதம் ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே. அந்த ரவுடி கிட்ட பேசியாச்சு சரியா? நீயும் கேஸ் கொடுக்க மாட்டேன், அவனும் கேஸ் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. அதனால வெறும் சிசிஆர் காப்பி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நீ அங்கே போய் ஒரு சைன் மட்டும் பண்ணணும் போல. சரிம்மா, எனக்குமே பெருசாக பெயின்லாம் தெரியல. நம்ம பேசாமல் இன்னைக்கு ஈவினிங்கே போய் சைன் போட்டு வீட்டுக்கு போகலாமா? சரி, நான் அப்பா கிட்ட பேசிட்டு என்னென்னு சொல்கிறேன். அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்ததே தப்பு. சரி, ஹாஸ்பிட்டல் வந்துட்டா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே நாளைக்கு அவன் உன்னை திருப்பி அடிக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும். டெய்லி உன்னை வெளியே அனுப்பிட்டு பயத்திலே இருக்க முடியுமா? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கூட அதை கூட சொல்லவே மாட்டேங்கிற. பெத்த வயிறு எப்படி வலிக்குது தெரியுமா? உன்னை இத்தச்சோடு வளர்த்தி ஆளாக்கி இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்கவா நான் இதெல்லாம் பண்ணேன்? அம்மா, இப்போ எதுக்குமா அழுகுறீங்க? எனக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா. அவன் வந்து ரோட்டில் வந்துட்டு 2 பேரும் இடிச்சிட்டோம். அதுக்கு அவன் என்னை அடிச்சிட்டா, நானும் திருப்பி அடிச்சிட்டேன். அவ்வளோதான், வேறு பிரச்சனையே இல்லை. இனிமேல் நான் அவனை பார்க்க போகிறதும் கிடையாது, சண்டை வர போகிறதும் கிடையாது. நீ அப்படி சொல்கிற. இதவே காரணமாக வச்சு அவன் நாளைக்கு எங்கேயாவது பார்த்தானா உன்னை அடித்தான்னா என்ன பண்ணுறது? இதுக்கு தான் ரவுடியும் கிட்டியில் வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது. அவனை பார்த்தாவே தெரியலையா? சரியான ரவுடியாக இருப்பான் போல. ஆளும் அவனோட சைஸும் அவன் சைஸுக்கு ஒன்றா தூக்கிப்பட்ட சொன்னா நீ தாங்குவியா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அழுகிறது நிறுத்துங்க. போடா, என் வழி எனக்கு தானே தெரியும். ஆண்டி மாமா சோனி, ஏன் ஆண்டி அழுகிறீங்க? அழுகாதீங்க ஆண்டி. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் சண்டைக்கு வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சரண் கூட இருந்துகிட்டே இருப்பேன். ஒரே கிளாஸ் தானே, அவன் கூடயே போயிட்டு அவன் கூடயே வந்தாரு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, நீ வேணா அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரதுன்னா பேசிட்டு வா. நான் வெளியே உட்காந்துருக்கேன். ஓகே ஆண்டி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா போய் சாப்பிட்டு வாங்க. நான் வேணா வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும். இல்லைம்மா, எங்கே பசிக்குது. ஆண்டி அப்படிலாம் சொல்லாமல் போய் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்கள் சாப்பிட்டா தான் நான் இங்கேருந்து போவேன். சரிம்மா, சாப்பிட்டு வரேன், பார்த்துக்கோ. ஏதாவது டாக்டர் மாத்திரை மருந்தெல்லாம் அதை வாங்க சொன்னாங்கன்னா நீ தனியாக போகணுமே, நீ போயிட்டு வந்துடுவியா? இல்லை ஆண்டி, என் கூட என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா கலை. ஆண்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. சரணை நாங்கள் பார்த்துக்கோ. நானும் அவனோட கிளாஸ்மேட் தான். என் பேர் கலையரசி. சரிம்மா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்கள். நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன், அதுக்கப்புறம் வேணா சாப்பிட போகிறேன். நீங்கள் பேசிட்டு வாங்க. ஓகே ஆண்டி. ஓ பரவாயில்லையா சரண்? ஓகே தான் கலை. இப்போ எனக்கு பெருசாக வழியெல்லாம் இல்லை. நீ முதல்ல எதுக்கு இப்படி பண்ண அதை சொல்லு. எத்தனை பேர் தான் கேட்பீங்க? அதான் சொல்கிறேன்ல, நானும் அவனும் போயிட்டு இருந்தா தெரியாமல் இடிச்சிட்டேன். அதுக்கு அவன் என்னை அடித்தான். எனக்கு காயமாயிடுச்சு, வலிச்சது, திருப்பி அடிச்சிட்டேன். நீ சொல்கிறத நம்புற மாதிரியே இல்லை சரண். நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். உண்மை இன்னமும் அதை தான் என்னால் சொல்ல முடியும். சரி சரி விடுடி. சந்தியா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா சரண். என்னது சந்தியாவா? என்ன கேட்டா? இதை மட்டும் நல்லா வக்கனையா கேளு. சோனி, சொல்லு சோனி. அவ நீ எங்க, ஏன் வரல அந்த மாதிரியெல்லாம் கேட்டா. அப்புறம் லாஸ்ட்ல உன் ஃபோன் நம்பர் கேட்டா. வீதி உலா நீ வந்தா திருவிளக்கும் கண்ணடிக்கும், வீடு செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே. நதியோடு நீ குளித்தா மீனுக்கும் காய்ச்சல் வரும், உன்னை தொட்டு பார்க்கத்தான்
மழை குதிக்குமே. எனக்கு அவ கேட்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல தெரியுமா. இந்த மாதிரி ஏதாவது அடிதடி பண்ணிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், போலீஸ் கேஸ் ஆக போகுது அந்த மாதிரி சொன்னால் உனக்கு அவளுக்கு மேலே சரியான பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். அதனால நான் அதை எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிட்டான், தான் வரல சந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இன்னைக்கு அவள் ஆனால் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தா தெரியுமா. உன்னை பற்றி மட்டும்தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பான் என்கிட்ட. ஆனால் நீ இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க. ஃபஸ்ட் இயர்லேயே உனக்கு இந்த அடிதடி சண்டையெல்லாம் தேவையா சொல்லு. ஏதாவது ஆயிருந்து கேஸ் ஆகி அவன் வாழ்க்கையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நாளைக்கு நீ எங்கேயும் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபைட்லாம் சண்டைலாம் சரிப்பட்டு வராது சரண். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு சரியா. நீ பாட்டுக்கு ஒரு நிமிஷத்தில் கோபம் வருது அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது நாளைக்கு உன் லைஃபையே பாதிக்கும். அது உனக்கு தெரியுதா புரியுதா என்னன்னு எனக்கு தெரில. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத சரியா. சரி சோனி, என் ஃபோன் நம்பர் கொடுத்தியா இல்லையா? நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன், உனக்கு அந்த ஃபோன் நம்பர் மட்டும்தான் கணக்கு தெரியுதுல்ல. அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் சோனி, உனக்கெல்லாம் புரியாது. அது என்ன கருமமோ, அவங்ககிட்ட கேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கொடுத்து விடு சரியா. சீக்கிரமா அனுப்பிச்சுடு. சீக்கிரமா கொடுத்து எங்க இருக்க என்ன பண்றேன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்லுவியா? அப்படியெல்லாம் இல்லை கலை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் அவள்கிட்ட வளரிதாதீங்க. நான் வீட்டில் இருக்கேங்கிற மாதிரி பேசிக்குவேன் அதெல்லாம். ஓகே சரண். இன்னைக்கு காலையில் தான் வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு போனான். என்ன சொன்னான்? என்ன சொல்லுவான், அவங்கள மாதிரி தான். ஏன்டா இப்படி வம்புக்கு போகிற, கம்முன்னு இரு, அடிதடியெல்லாம் ஆகக்கூடாது, இப்போ பாரு உனக்கும் காயமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு போனான். சந்தியா இன்னுமே கோவமா இருக்கியா சந்தியா என் மேல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு. நான் அவங்கள லவ் பண்ணவே இல்லை சந்தியா. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நிஜமானுமே தெரில. அவள் சீனியர் வந்துட்டு என்கிட்ட நார்மலாக தான் பேசினாங்க. நான் சொன்னேன்னா நீ வருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு போனாங்கன்னு. அப்போ கூட லவ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே பேசல, நார்மலாக பேசிட்டு போனாங்க. திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சந்தியா. இங்கே பாரு போ மாதிரி எனக்கு மேலே கோவம் இல்லை. தயவுசெய்து போய் மட்டும் சொல்லாத சரியா. அப்படி ஒன்றும் இல்லாமல் தான் கேன்டீனில் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா? எனக்கு நீ போய் சொல்கிறது தான் பூ மாதிரி பிடிக்கவே இல்லை. நீ அன்னைக்கே வந்துட்டு எனக்கு சீனியரை பிடிச்சிருக்கு, சீனியருக்கும் என்ன தான் பிடிச்சிருக்கு, தயவுசெய்து நீ நடுவில் வராதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்போவே ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், சீரியன்னு விட்டு கொடுத்துருப்பேன். நீ போய் சொல்கிறது தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இல்லடி நிஜமானுமே தான் சொல்கிறேன். நான் சீனியர்கிட்ட இன்னைக்கு காலையில் கூட வந்து அவங்க என்ன சொல்கிற அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு நீங்கள் வேண்டாம், எனக்கு உங்களை பிடிக்கல அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீயும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னா நான் என்ன சந்தியா பண்ணுவேன்? சரி விடு. எனக்கு அவளெல்லாம் நினச்செல்லாம் கோவம் இல்லை. என்ன ஜஸ்ட் அது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான். இனிமேல் நான் என் மனசை மாற்றிக்க வேண்டியதுதான். அவங்க என்னை லவ் பண்ணி ஏமாத்துனாங்க. அவங்க என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை, ஒன்றும் இல்லை. நானாக ஜஸ்ட் ஆசையை வளர்த்திக்கிட்டேன். அதுவும் ஒரு 2 மாதம் காலேஜ் போயிருப்போமா, அவ்வளோதான். இந்த 2 மாதம் பார்த்தது தானே, விடு. நான் மறந்துடுவேன் சீக்கிரமாக. சரி வீட்டுக்கு போகலாமா? மதியானத்தோடையே காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் வீட்லேயும் சொல்லிடு. நானும் அப்படி தான் சொல்ல போகிறேன். 2 பேரும் மாற்றி சொல்லி அப்புறம் பிரச்சனையாக இருப்போது. சரி சந்தியா. அட நடு ரோட்டில் கிடக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஒருத்தி என்னடான்னா பப்பரப்பான காலை விரிச்சு போட்டு படுத்துருக்குறான். இன்னும் 2 பேர் என்றான்னா நடு ரோட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. வண்டி வாங்கினங்க இது ஏதாவது வரப்போகுது. அட போங்கக்கா, நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் இறக்கலாம். காலை எப்படின்னு தூக்கி போட்ட மாயத்துக்கு என்ன அவன் தலைமலையே ஓடுறேன். ஏன் சின்ன பொண்ணு உட்காரத்துக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, ஏன்னு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ என் வீட்டில் படுத்துருந்தீங்கன்னா கூட சரி, எங்கேயோ படுத்துட்டு போகிறான்னு விட்டுருவேன். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட நான் இப்படி வேணாலும் படுப்பேன்னு சொல்லலை. இப்போ நான் ரோட்டில் படுத்துட்டு யாராவது பார்க்குறவங்க போகிறவங்கள என்ன நினைப்பாங்க? ராணி கோய் சின்ன பொண்ணுக்கு அதெல்லாம் என்னங்கக்கா தெரியுது. அவளுக்கு ஊரில் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதெல்லாம் கவலையே இல்லை. அவள் இஷ்டத்துக்கு மட்டும்தான் இருப்பாள், வேண்டாத வேலையைத்தான் பார்ப்பாள். ஏய் 4 முடி, அதை நீ சொல்கிற பார்த்தியா? அதுதாண்டி என்னால் தாங்க முடியல. என்னது டியா? டீல நான் சொல்லவே இல்லைக்கா, அதைத்தான் தாங்க முடியலன்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் இந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து பப்பரப்பான காலை வச்சுட்டு படுத்துட்டு இல்லை. நான் ஒன்றும் டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சோறு ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம், தயிர் ஒரு பக்கம்னு வாங்குற ஆள் கிடையாது.
என்னை பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணுமல்ல, அந்த தகுதி உனக்கு இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பாரு. தகுதியா? என்ன தகுதின்னு சொல்கிற? அப்படிலாம் சொல்லாத. தகுதின்னு சொன்ன என்ன, அது என்ன கெட்ட வார்த்தையா? நான் என்ன மீன் பண்ணி சொன்னேன்னா, நீயே 4 வீட்டில் குழம்பு வாங்க எடுத்தா தெரியுற, யார் என்ன நினைப்பாங்கங்கிறதெல்லாம் யோசிக்காம நீ என்ன சொல்கிற பார்த்தியா? அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ லட்சுமி அக்காவோ உமாவோ சொன்னால் கூட அதை ஏற்றுக்கலாம். பாருங்கக்கா அவள் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு, அவளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. அதை முதல்ல நீ செய். சரி சரி, 2 பேருமே சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன் இப்படி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? உமாவை பாருங்க, யார் கூடயாவது வம்பு வளர்க்குறாளா? ஒன்றா அமைதியாக வர்றா, பேசுகிறா, போகிறா, அவ்வளோதான். அட உமா பண்ண காரியம் உங்களுக்கு தெரியதில்ல. அப்படியெல்லாம் என்ன பண்ணா? அதுவாக்கா, அவங்க மாமியாரை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா போல. ஆமாக்கா, அது யார் உங்களுக்கு சொன்னா? வேற யார்? என் மாமியார் தான். என் மாமியாருக்கு தான் ஊரில் என்ன நடக்குதுங்கிறது எல்லா விஷயம் தெரியும். ஒவ்வொரு வீட்டில் என்ன பேசுகிறாங்கிறது எல்லாமே அதுக்கு தெரியும். எப்படி தான் தெரிஞ்சு வச்சுக்குதுன்னே தெரியல. ஆமாம், உங்கள் மாமியாருக்கு மற்றவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ ஒரு வார்த்தை விடாமல் எல்லாமே தெரியும். எப்படி தான் தெரிஞ்சுக்குதோ தெரியல. ஏன் வசந்தி அக்கா டெய்லி ஒவ்வொரு வீடாக போயிட்டு வருமா என்ன? ஆமாம் சின்ன பொண்ணு, எல்லா கிழவிகளும் ஒன்றா கொண்டு கும்மாளம் முடிக்குதுல்ல, ஒன்றுக்கு ஒன்று சொல்லிக்குமா இருக்கும். ஆனால் உமாவோட மாமியார் தான் எங்கேயும் வரமாட்டாங்களே. என்னோட மாமியாரும் பெருசாக வெளியெல்லாம் போகாது. அதுக்குத்தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறாள்ல அவள் பிங்கி, அவள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவள் செய்யக்கூடிய ஆள் தான். நல்ல வேலைப்பா, எங்கள் வீட்டில் எந்த மாமியாரும் இல்லை, பக்கத்தில் ஒட்டி கேட்குறதுக்கு ஆளும் இல்லை. ஏக்கா நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் எங்கள் மாமியாரெல்லாம் 3 பேர்த்தோட மாமியாரும் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுகளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுக்கா. வீட்டுக்கு போனால் என்ன சொல்லி எங்கள் புருஷங்கிட்ட மாட்டி உள்ளாங்கிறத யோசனையிலேயே தான் இருப்பாங்க. நான் இங்கே என்னக்கா பண்ணுறது? ஏதாவது வேலை கொடுத்தா செஞ்சு விட்டு மத்தியானம் இப்படி காத்தாட உட்காந்துட்டு பேசிட்டு போகிற மாதிரி நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போய் நைட் ஆனால் நாங்கள் தான் வேலை செய்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லைக்கா. எந்நேரம் வீட்லேயே இரு, வீட்லேயே இரு, வீட்லேயே இரு, இது மட்டும்தாங்கக்கா சொல்கிறது. மாமியார்னா அப்படித்தான் சின்ன பொண்ணு. நானும் கல்யாணமாக இப்போ வந்த புதுசில் எனக்கும் இப்படித்தான் இருந்தது. இப்போத்தான் ஏதோ பரவாயில்ல. எங்கள் மாமியாரெல்லாம் எப்போ செத்து தொலையுமோ. எக்கோ வசந்தி எக்கோ, நானும் அதை தாக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. சில டைம் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு பவர் இருக்கும். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க சரியா? செத்து போய் எப்போ போவோன்னு கேட்குறதெல்லாம் தப்பான சொல், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. படுத்துகிற பாடு அப்படிக்கா, என்ன பாடுபடுத்துறது தெரியுமா? நான் இத்தனையும் சொல்லிவிட்டு நான் உள்ளே போய் படுக்கிறேன். என் புருஷன்கிட்ட நான் தான் ஏதோ வில்லி மாதிரியும் அது தங்கத்தால் செஞ்ச தேவதை மாதிரியும் பேசி வச்சுருக்குது. நான் என்ன மாமியார் மாதிரியே நடந்துக்கிறேன், அம்மா மாதிரி நடந்துக்கிறேன், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லியிருக்கு. அவன் எங்கிட்ட கற்றுக்கிட்டுன்னு கத்திட்டு போகிறேன். என்னக்கா பண்ணுறது? அது பத்தாதுக்குன்னு ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குது பாருங்க. அந்த குட்டிச்சாத்தான் தான் இருக்கிறதுலையே வில்லி. அது இல்லாமல் இருந்தால் கூட என் மாமியார் அமைதியாக இருக்குமே என்னமோ. ஆமாம்மா, எனக்குமே அந்த பிள்ளையை பிடிக்கல. காவியா தானே அது. காலேஜ் போகும்போதுமே மினிக்கிட்டு தான் போகும், மினிக்கிட்டு தான் வரும், ஒருத்தர்கிட்டையும் பேசாது. திமிரு மட்டும் அப்படியே ஃபுல் திமிரை காட்டுமாக்கு, எங்கே பார்த்தாலுமே சிலிப்பிக்கிட்டு போகும். ஆமாங்க்கா, அது அப்படித்தான் பண்ணும், எங்கிட்டயே அப்படித்தான் பண்ணும். அப்புறம் உங்ககிட்டயெல்லாம் பேசவோது. சரிம்மா, வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்குது, கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட போங்கக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ எத்தனை நாள் பண்ணுறதோ. அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுக்கா. அட்ஜஸ்ட் பண்ண எல்லாம் தலைக்கு மேலே ஏறிக்கு வந்துக்குவாங்க. வாழ்க்கையை போகிற பக்கில் போக வேண்டியதான், எல்லாத்தையுமே எதிர்த்து கேட்டுருவோம், அவ்வளோதான். ஆமாங்க்கா. ஆமாம், இந்த கலர் குருவியை காணும். அப்படிலாம் சொல்லாத வசந்தி, அவள் தான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல, அப்புறையே கலர் குருவின்ட்டே இருக்கீங்க. சும்மா ஜாலிக்கு தானக்கா. அந்த அக்காவை தான் நாங்கள் சொல்ல முடியும், வேறு யாராவது நாங்கள் சொல்கிறோமா சொல்லுங்கள்? நாம் 5 வயதுக்குள்ளே எதாக இருந்தாலும் பேசிக்கிறோம், அது கரெக்டு தான். ஆனால் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல, அதெல்லாம் அந்த அக்காவும் மனசுக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்கக்கா. என்னமோ போங்க, என்னமோ பண்ணுங்க. என்ன சந்தியா இங்கே மாநாடு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க? ஆமாம், எப்போவுமே அவங்க அப்படித்தானே, மத்தியானம் ஆனால் மாநாடு போட்டு பேசுகிறது தான் அவங்களுக்கு வேலை. அப்புறம் சின்ன பொண்ணு அத்தையெல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. உமா அத்தை, வசந்தி அத்தை எல்லாருமே சும்மா தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மத்தியான நேரம்லாம் போர் அடிக்கும்ல வெயில்ல, அதுதான் பேசுறதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் எங்கள் அம்மா மட்டும் காணும். உங்கள் அம்மா இன்னும் தோட்டத்துலேருந்து வந்திருக்க மாட்டாங்களா இருக்கும். ஆமாம் ஆமாம், இதோ மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ நாளைக்கு சீம்பு வச்சோன்னா கொண்டு வா. சரி சந்தியா. அம்மா வாம்மா, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? காலேஜ் மதியத்தோடு விட்டுட்டாங்கம்மா, அதான் வந்துட்டோம். மதியமே விட்டுட்டாங்களா? ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? இல்லை அத்தா, அது எங்கள் காலேஜில் வந்துட்டு ஏதோ எலெக்ஷன் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் எல்லாம் ரெடி பண்ணணுமா, அதனால் லீவ் கொடுத்துட்டாங்க மதியத்தோட. ஓஹோ அப்படியா? நீங்களாம் நிற்கலையா எலெக்ஷனில்? இல்லை தான், நம்மளாம் நின்னா யார் ஓட்டு போடுவா? எலெக்ஷனில் ரெப்பா நிற்கிறவங்கலாம் வந்துட்டு காசு கொடுத்து எல்லாம் வாங்கி தருவாங்க, நம்ம நின்னா எல்லாம் ஜெயிப்போமா? அதுவும் சரி தான். சரிம்மா வீட்டுக்கு போ, வீட்டில் வந்துட்டு சாப்பாடுமே சாம்பாரும் தான் இருக்கும், கொஞ்சம் இருக்கும், போட்டு சாப்பிட்டு இங்கேயே வரேன்னா வா, இல்லைனா பூமாரி வீட்டுக்கு போகிறனால போ. சரிம்மா. பூமாரி உங்கள் அம்மா தோட்டத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு தெரியல, நீ எதுக்குமே எங்கள் வீட்லேயே சாப்பிட்டுக்கோ, சரியா? சரி சித்தி. சரி, இப்போ 2 பேரும் போயிட்டு இங்கேயே வாங்க, பேசுகிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒரு கும்பலாக இருந்தால் தான் பேசிகிட்டே இருக்கலாம். சரிக்கா, வரோம். குந்தாணி படிக்கிறவளே படிக்குமேனுமோ, அதை இல்லாமல் அதை சாப்பிட்டு இங்கே வர சொல்லுது பாரு. ஏன் சின்ன பொண்ணு, சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், அவங்க தான் காலேஜ் போயிட்டாங்களே, அப்படி என்ன படித்து கிழிச்சிட போகிறாங்க, ஒரு 5 நிமிஷம் இங்கே வந்து பேசுகிற மாதிரி உங்கள் படிப்பு கெட்டு போயிருதா? லட்சுமி அக்கா, உங்கள் பிள்ளையை கூப்பிட்டதில்ல, உங்களுக்கு ஏதாவது கோவமாக்கா? அட அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஹே எல்லாரும் பார்த்து பேசுங்க, அந்த பிங்கி வருது. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நம்ம கலாய்க்கிற கலாயில் இனிமேல் நம்ம இருக்கிற சைடே அது வரக்கூடாது. ஹலோ எல்லாரும், என்ன பண்ணுறீங்க? வடை சுட்டுட்டு இருக்கிறோம். ஹே சின்ன பொண்ணு, ரொம்ப நாட்டி கேர்ள். வாமா பிங்கி, உட்காரு. ஓகே ப்ரோ. என்ன பிங்கி அதிசயமா எங்கள் கூட வந்து சேர்ந்துருக்க, உங்கள் கூட்டாளிகளெல்லாம் ஆளக்கானோம்? ஆமாம், நான் பொதுவாக வயசானவங்க கூட எல்லாம் பேசுறது இல்லை, பட் இன்னைக்கு நான் வர்ற வழியில் நீங்களாம் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா, எனக்கும் வீட்டுக்கு போனால் கொஞ்சம் போர் அடிக்கும், அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓஹோ, வயசானவங்க கூட எல்லாம் பேச மாட்டியா? சரி சரி. இவளுக்கே 40 இருக்கும், என்னமோ நேற்று பிறந்தவளாட்ட ரொம்ப பண்ணுறா பாரு. இவளுக்கு கல்யாணம் ஆகலின்னா சின்ன பொண்ணு ஆயிடுவாளா? சரி சரி பிங்கி, உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும், நீ தான் இந்த ஊர்லேயே அறிவாளி, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இதை போட்டுட்டு யாருமே ஆன்சர் சொல்லாமல் போயிட்டாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் மண்டையிலேயே ஓடிட்டுருக்குதாக்கு. உன்னை கேட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும், கேட்கவா? கேளு சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஓஹோ அப்படியா? ஒரு பொண்ணு இருந்துச்சா, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரே டைமில் மெக்கானிக்கு டாக்டர் 2 பேர்த்தையுமே லவ் பண்ணியிருக்கு. அந்த மெக்கானிக்கு வந்துட்டு டூர் போகிற மாதிரி இருந்துச்சான் ஒரு 5 நாள். அந்த 5 நாளில் இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 5 ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாள் ஒன்று வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஏன் ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்பிளா? எதுக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு ஆப்பிள? சாரி சின்ன பொண்ணு, ஐ ஹாவ் நோ ஐடியா. இந்த ஊர்லேயே நீ தான் அறிவாளின்னு சொல்கிறாங்க, உனக்கே தெரியலனா அப்புறம் யாருக்கு தெரியும்? அக்கா, இது கொஞ்சம் கொஷின் ட்ரிக்கியாக இருக்குது, அதனால தான் எனக்கு தெரியல. என் சின்ன பொண்ணு ரொம்ப பண்ணுது, இது இருக்கிறதுக்கு நம்ம வயசானவங்களாம் வசந்தி அக்கா, அக்கா பாம்மா, ராணி அக்கா ப்ரோங்குது என்ன திமுரு பார்த்தியா? கொஞ்சம் தள்ளிக்குவேன், ஒரு எட்டி ஒரு உதச்சன்னா அது எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாரு. அம்மா ஐயோ, என்னமாச்சு, அடிபட்டுருச்சா? ஒன்றும் ஆகல ஆன்ட்டி, இந்த சின்ன பொண்ணு தான் உதச்சிட்டான். ஐயோ பிங்கி, நான் உன்னை பீனுன்னே தள்ளி விடுவா பிங்கி, நான் தெரியாமல் இப்படின்னு கால் எடுத்த உடனே நீ கீழே போய் விழுந்துற. சாரி பிங்கி, சாரி சாரி, வா எந்திரிச்சு வந்து உட்காருவா. என்ன சின்ன பொண்ணு, பார்த்து கால் எடுக்கக்கூடாதா? இப்போ பாரு அவளுக்கு அடிபட்டுருச்சு. நான் என்ன வேணும்னாக்கா பண்ணேன். சரி விடு, வாமா பிங்கி வந்து எந்திரிச்சு உட்காருவா. ஓகே ப்ரோ. ஏன் சின்ன பொண்ணு நீ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே சொல்லலை? அதான் சொன்னேனே, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லேயுமே ஆன்சர் சொல்லினேன், ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியும். எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்லிடலாம். மக்களே, நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிருங்க கமெண்ட் பாக்ஸில். நான் நாளைக்கு காலையில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணி வைக்கிறேன் ஆன்சரை. தேங்க்யூ மக்களே, மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. சரி உமா, நேற்று தான் உங்கள் வீட்டில் ஒரே சவுண்டாக இருந்துச்சு, என்னாச்சு?
எங்கள் வீட்லையா? ஆமாம் உமா, உங்கள் வீட்டில் தான். நான் எங்கள் வீட்டுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் கூட உனக்கும் மாமியாருக்கும் சண்டை போல அப்படின்னு நினச்சிட்டேன். உன் சவுண்டு தான் அதிகமாக கேட்டுச்சு. ஓஹோ, அப்போல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். என் மாமியார் எனக்கு அம்மா மாதிரி, என் மாமியாருக்கு நான் புள்ள மாதிரி. ஓஹோ அப்படியா, சரி. ஏன் பிங்கி, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிற? நான் சின்ன பிள்ளைக்கா, எனக்கு என்ன அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு அவசரம். இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாக்கா, பிங்கிக்கு என்ன வயசாச்சுன்னு கல்யாணம் பண்ணணும்? ஏன் பிங்கி, நீ இன்னும் சின்ன பிள்ளை பிங்கி. இன்னும் 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. கரெக்டாக சொன்ன சின்ன பொண்ணு. அட என்ன இது, அழுகி போன தக்காளி பழம் மாதிரி ஆகி கிடக்குது மூஞ்சி. இந்த சின்ன பொண்ணு தான் ப்ரோ என்ன எட்டி உதச்சிட்டா. என்னடா ப்ரோ? அக்கா, நாங்கள்லாம் 2K கிட்ஸ்க்கா. 2K கிட்ஸ்லாம் இப்படி தான் கூப்பிட்டு போவோம். அதெல்லாம் ஒரு மண்ணு வேணா. என்னை லட்சுமின்னு கூப்பிட, இல்லை லட்சுமி அக்கான்னு கூப்பிட, அதான் நிறுத்திக்கோ. ப்ரோ க்ரியோ அதெல்லாம் தேவையில்ல. ஓகே அக்கா, கொஞ்சம் நகர்ந்து உட்காரு, எனக்கும் கொஞ்சம் இடமிடு. ஓகே அக்கா. ராணி, குழு எடுக்கிறியா ராணி? அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டிக்கலான்னு பார்க்குறேன். மாதம் கட்டினா போதும்ல. ஒரே மூட்டை ஒரு 1 லட்சம் ரூபா கிடைக்கி. அதை எடுத்துகிட்டு போய் பூமாரிக்கு 1 பவுன்னால 1 பவுன் நகை வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். இல்லைன்னா வேறு யாராவது குழு எடுத்து தர மாதிரி இருந்தால் 2 குழா வாங்கி செயின் கீரை ஏதாவது வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். நீ என்ன சொல்கிற? அட ஆமாக்கா, ராஜலட்சுமி எங்கிட்டையும் கேட்டான். நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் பாருங்க. எடுத்துக்கலாங்க்கா, எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடுத்தால் நானும் சந்தியாவுக்கு நகை வாங்கி போட்டுருப்பேன். நீங்கள் வேறு யார்ட்டையாவது குழு வாங்கி தராங்கன்னு கேட்டு பாருங்கள். நான் இந்த வசந்தி கிட்ட தான் கேட்கலான் இருக்கேன். அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. சரி, அப்போ நான் உமாகிட்டையுமே சின்ன பொண்ணுகிட்டையும் கேட்டு பார்க்குறேன். சரிக்கா. உமா, சின்ன பொண்ணு யாராவது குழுக்கு இது எடுக்கிறீங்களா? என்னை எடுத்தால் எனக்கு கொஞ்சம் வாங்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வேணால் மாதம் வட்டியை கட்டிக்கிறேன். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பூமா இருக்க ஏதாவது நகை இது பண்ணலான்னு பார்க்குறேன். அக்கா, நான் இப்போ எடுக்கலான்னு தாக்கா இருக்கேன். ஆனால் எடுத்து வந்துட்டு நான் ஒரு டீ கடையோ இல்லைனா ஆன்லைனில் அந்த ஜிமிக்கி கம்மல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சாரீ பிஸ்னஸ் அதாவது பண்ணலான் இருக்கேங்க்கா. நீங்கள் வேணால் உமா கிட்ட கேளுங்க. உமா, நீ என்ன பண்ண போகிற? உனக்கு வேணுமா இல்லை தரியா? நான் வேணா தரேங்க்கா, வச்சுக்கோங்க. மாதம் நீங்களே வட்டி கட்டிக்குங்க. சரி உமா. வசந்தி அக்கா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வசந்தி எனக்கு தரேன்ட்டு இருக்கிறாமா? ஆமாம்மா, நான் வட்டியை ராணி அக்கா கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ராணியை கோய் மாதம் கரெக்டாக கட்டிடுங்க கோய். அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன் வசந்தி. ஏன் பிங்கி, இந்த டோப்பாவை எங்கே பிங்கி வாங்கினேன்? நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. டோப்பாவா? அப்படியெல்லாம் இல்லை லட்சுமி அக்கா, இது என்னோட ஒரிஜினல் முடி. தேவையில்லாமல் பேசாதீங்க. லட்சுமியா கோய், நீங்கள் எப்படி டை அடிச்சுட்டு டை இல்லை இது என் ஒரிஜினல் முடியோட கலருங்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவ்வளோ டோப்பா வச்சுட்டு இல்லைங்கிறா. சின்ன பொண்ணு, அதான் சொல்கிறேன்லண்ணா, இது டோப்பா இல்லை, ஒரிஜினல் ஹேர் தான். நீங்களாம் ஏன் இப்படி பேசுகிறீங்க? சே, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன் சின்ன பொண்ணு, பாவம் இல்லை அவளும். அவளுக்கெல்லாம் இதாக்கா கரெக்டு. அவளா பாவம்? அந்த கிழவிங்கிட்ட எல்லாம் போய் எல்லா விஷயத்தையும் பற்ற வச்சுட்டு இருக்கிறா தெரியுமா? நீங்கள் அவளை நம்பி எதுவுமே சொல்லிடாதீங்க. இப்போ நான் வரையில தான் பார்த்தா வசந்தியோட மாமியார்கிட்டையும் அப்படி ஒரு பேச்சு. என்னத்து தான் பேசுவாங்களோ. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்ம குழுவெடுத்து ராணியக்காட்ட கொடுக்குறதையுமே உமா உங்ககிட்ட கொடுக்குறதையும் போய் மாமியார்கிட்ட சொல்லிடுமோ? அப்படி சொன்னால் இந்த மாமியார் தையன்னு குதிக்குமே. என்ன வசந்தி சொல்கிற? நீ தருவன்னு சொல்கிறவங்க நம்பித்தான் நான் ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன். மொத்தமாக ஒரு பணம் கையில் வந்துச்சுன்னா ஒன்றா ஏதாவது வாங்கி போடலாம்னு. தர்றேங்க்கா, என் மாமியார் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு தான் தருவேன். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரிம்மா வசந்தி. சின்ன பொண்ணு, நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிற, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? எதுக்கும் நல்லா விசாரிச்சுட்டு காசு போடு. மாதம் அப்புறம் வட்டி கட்டணும்ல. அப்புறம் உன் மாமியார்கிட்டையும் உன் புருஷன்கிட்டையும் தான் போய் நிற்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. நல்லா தெளிவாக யோசிச்சு பொறுமையாக முடிவிடு. அதெல்லாம் நல்லா யோசிச்சேங்க்கா. இப்போல்லாம் அதுதான் ட்ரெண்டிங். எல்லாம் ஆளுக்கு ஒரு சீலை கட்டிட்டு வந்துட்டு நின்றுட்டு இந்த சீலை எவ்வளோ, இந்த சீலை எவ்வளோ. அதுக்கு ஜோதிகா மேம் இன்ஸ்பயர் சாரிங்கிறாங்க, அவங்க இன்ஸ்பயர் சாரிங்கிறாங்க, நீதா அம்பானி இன்ஸ்பயர் சாரிங்கிறாங்க. அப்படியே சொல்லியே நல்லா டெவலப் ஆகிடுறாங்க.
நம்மளும் ஒரு 10 saree வாங்கி இப்போ 500 சாரின்னு வச்சுக்கோங்களேன், அது 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கக்கா. நம்ம ஒரு 600 700 விற்றா கூட கட்டணும்லக்கா. இது போக டெலிவரி சார்ஜ் வேறு அதிகமாக வாங்கிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சரிப்பட்டு வரும்க்கா. நம்மளும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோம்னா டெவலப் ஆயிடலாம். இப்போ எல்லாருமே அதை தான் தொடங்குறாங்க. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஆகலாம் சின்ன பொண்ணு. நீ இதை வாங்கி கொண்டு போய் கட்டி கிளாஸ் சேர்ந்தேன்னு வச்சுக்கோவேன், எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் போட உனக்கு ஆள் வருவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடைக்கிற காசு யாருக்குமே கிடைக்கிறதில்ல. சும்மா போட்டுட்டு போனால் 10,000 ரூபா 15,000 ரூபா இல்லாமல் மேக்கப்பே போடுறதில்ல. ஆனால் ஆமாங்க்கா, பத்தாவதுக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸ் அது வேறு செம்மையாக போகுது. பூண்டு மிளகு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ஐயோ கை வலிக்குதே கால் வலிக்குதே அப்படின்னு சொல்கிறாங்கக்கா. ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணணுமாம்மா. ஐயோ எனக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருதுக்கா. இப்படியெல்லாமா நடக்குது? எப்படி அதை வாங்கிறது? குழம்பு கூட வீட்டில் வைக்க மாட்டாங்களே என்ன? இந்த பூண்டு மிளகு குழம்புன்னு அவ்வளோ பெரிய அதிசயமே என்ன? அக்கா நம்ம வைப்போங்க்கா, அவங்களாம் வைக்காமல் அவங்கக்கிட்ட வாங்குறாங்க. டேஸ்ட் அதிகமாக இருக்குமாம்மா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமாம்மா, சாப்பிட்டே இருப்பீங்களாம்மா. பாட்டிலாக வாங்குறாங்களாம்மா. இதை மறந்துட்டியே உமா, ஹேர் ஆயில் பிஸ்னஸ்ஸு இப்போ யூடியூப் வச்சுட்டுக்கா ஃபேமஸ் ஆகிடுறாங்கக்கா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு எப்படியே ஃபேமஸ் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கிறாங்க, பூரா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான். அந்த மூலிகை போடுறேன், முயல் ரத்தம் இருக்குது, வேப்பந்தலை போடுறேன், கருவேப்பிலை தலை போடுறேன், வெட்டி வேர் போடுறேன்னு வந்துடுறாங்க. 50 ரூபா என்னையாக்கா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மனசாட்சியே இல்லாமல் இதெல்லாம் போடுறாங்களாமா. கேட்டால் எண்ணத்தை தான் வாங்கி தேய்ச்சாலும் நம்ம சாப்பிட்றதுல தான் சின்ன பொண்ணு முடியெல்லாம் வளரும். அந்த ஆயிலெல்லாம் கேட்காது, அது கேட்காம இருக்கலாம், முடி உதிராமல் இருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்றது பொறுத்து தான் நமக்கு முடி சத்து போகும், நல்லா வளரும் கருன்னு. அதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியன்ட்டுருவாங்க ராணி. நம்ம இன்னமும் அவங்க மேலே பொறாமப்படுற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எதுன்னு சொன்னால் புரியுது. ஆமாக்கா அதுவும் சரிக்கா. அட பேசிகிட்டே இருந்ததெல்லாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. பூமாரியும் சந்தியாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்கக்கா. ஏதோ மத்தியானமே காலேஜ் முடிஞ்சாமா. அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு என் வீட்லேயும் இருக்குது, 2 பேர் சாப்பிட்டு அப்புறமேனா உன் வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டேங்க்கா. சரி ராணி, நான் எங்கள் வீட்லேயும் சாப்பாடெல்லாம் இல்லை, நான் ஒருத்தி தாங்கிறதுக்காக மத்தியானம் வந்து உப்பு கிட்ட போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நீ அங்கேயே சாப்பிட சொல்லிட்டியா? சரி. இந்த மாடு வேறு கண்ணு போட்டிருந்தது, அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நஞ்சு போடவே இல்லை, அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மாடு கண்ணு போட்டிருக்குதாக்கா? அப்போ சீம்பால் கொடுக்குறீங்களா? அது வேணால் தர வசந்தி, வந்து வாங்கிக்கோ. ஆனால் கொஞ்சம் தான் தருவோம் பார்த்துக்கோ. பூ மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டா எனக்கு வேணும் அப்படின்னு. கொஞ்சமாக போதும்க்கா, எடுத்துகிட்டு வாங்க. இங்கேயே ஒரு அடுப்பு கூட்டி நம்மளே வேவிச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சர்க்கரையும் கொஞ்சம் பாலும் அது பாத்திரத்துலேயே எடுத்துகிட்டு வாங்க. அடுப்பை இங்கேயே கூட்டி நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரம் வேணும் சின்ன பொண்ணு. இட்லி பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சிடலாம் பார்த்துக்கா. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சிடணும். அந்த பாலில் சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் பொடிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா கேக் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் சின்ன பொண்ணு. இதை விட நம்ம கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோ, மேலே அந்த கேரமல்னு ஏதோ சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வருமாக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கே வந்துட்டு சந்தியா தான் சொல்லி கொடுத்தா. நான் முதல்ல அந்த பால் கோவாட்ட பொடிச்சு வருமில்ல, சும்மா போட்டு கிண்டி அந்த மாதிரி தான் எடுப்பேன். இது வந்து சந்தியா தான் ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லி கொடுத்தா, சூப்பராக இருந்ததாக்கும். அப்புறம் என்ன லட்சுமியை போய் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ராணி அக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. இட்லி பாத்திரத்தை வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி இதெல்லாம் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, சரியா? சரி சின்ன பொண்ணு, எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி. சொல்லுமா, பார்த்து பேசிட்டிங்களா? பேசிட்டோம் ஆண்டி, நாங்கள் போயிட்டு நாளைக்கு ஈவினிங் வரவா? சரிம்மா. போயிட்டு வரோம் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவன் இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். சரிம்மா சோனி, பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க ஆண்டி. ஆமாம், இதுக்கு அவனை போட்டு அடிச்சிருப்பான். அவன் சொன்ன காரணம்லாம் எனக்கு சரியாக வரல சோனி. இதில் ஏதோ வேறு ஏதோ காரணம் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கும் நண்டி, அவன் ஏதோ மறைக்கிறான். சாரி சோனி.